இந்த நாளிலும் நாம் மறுபடியும் தேவனுடைய சமூகத்திலே வருவதற்கும் அவரை நோக்கி பார்ப்பதற்கும் அவருடைய வார்த்தையை கேட்பதற்கும் கர்த்தர் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார் இல்லையா? அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். கர்த்தர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ பெரியவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவர் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ அற்புதங்களை ஆச்சரியமாய் செய்திருக்கிறாரே. இந்த சாட்சிகளெல்லாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் இன்னும் ஜீவிக்கிறார். ஆமேன். யோபு அன்றைக்கு சொன்னது போல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர் என்று சொல்லி, ஆண்டவரே என்னுடைய தோள்கள் முதலானவைகள் அழுகி போனால் கூட ஆண்டவரே என்னுடைய சொந்த கண்களினால உம்மை பார்ப்பேன் என்று அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் ஆண்டவரே, மே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த வேளையிலே கர்த்தாவே எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக டிவி மூலமாக, யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, அப்பா டிவிலையோ ஃபோன்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ராஜா. நீங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வழியை தராங்க. நீங்க தான் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதல், நீங்க தான் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை. அப்பா, நம்பிக்கையற்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் நம்பிக்கை நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் நம்புகிறோம், உம்மையே நாங்கள் நம்புகிறோம். நீர் ஒருவர் எங்களுக்கு போதும் கர்த்தாவே. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி 100க்கு 100 உம்மையே நம்பி இருக்கிறேன், அற்புதம் செய்யுங்கப்பா என்று சொல்லி அவரை நோக்கி அந்த பாடலை பாடுவோமா? 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாம உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாம உதவி செய்திருங்க, உயர்த்தி வச்சிருங்க. உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன், எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. உம்மை நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்க. உம்முடைய வார்த்தையோடு கூட உம்முடைய பிள்ளைகளோடு பேசும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 33:27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஆமேன், ஹல்லேலூயா. அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் நம்முடைய ரெஃப்யூஜ். ஆமேன், நம்முடைய அடைக்கலம். அவருக்குள்ள நம்ம அடைக்கலமாய் வந்து விடும் பொழுது நிச்சயமாகவே அது ஒரு ஆசீர்வாதம். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, அவரே உனக்கு முன்னின்று உன்னுடைய சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன செய்வாரா? அவர் நம்முடைய அடைக்கலமா இருக்கும் பொழுது எல்லா சத்துருவின் கிரியைகளையும் அவர் துரத்திட்டு கடைசியில் நம்மக்கிட்ட சொல்லுவாரா, அழிச்சு போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிடுவார். அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்வார். எந்த சத்துருவின் கிரியைகளும் நம்மை தொடாதபடி கர்த்தர் வேலி அடைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த மாதத்துக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை நீங்க அப்படியே 100% நீங்க நம்பணும். ஆமென். நம்ம பாடணும் இல்லையா, 100க்கு 100 உண்மையே நம்பினோம் என்று சொல்லி. அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். ஆமென்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு அடைக்கலம், அவர் நமக்கு அடைக்கலம். நீங்க சொல்லி பாருங்களேன், எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறது. சங்கீதம் 91ல சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, நீர் என் தேவன், நீர் என் கர்த்தர், நீர் என் அடைக்கலம், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று அவர் சொல்லுகிறார் இல்லையா? இன்னைக்கு நீங்க எல்லாரும் வாய்களை திறந்து அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அநாதி தேவனே நீங்க தான்ப்பா என் அடைக்கலம். எல்லாம் கொஞ்சம் சொல்லி பாருங்களேன் வாய்களை திறந்து. ஆண்டவரே நீர் என் அடைக்கலம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை நாம் அடைக்கலமாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மோடு கூட நமக்கு கொடுக்கிற சில ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம எல்லாம் நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். இன்றைக்கு நம்ம ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்திலே இந்த தேவனுடைய வார்த்தையை குறித்து, வாக்குத்தத்தத்தை குறித்து பேசும் பொழுது ரூத் எப்படி தேவனுடைய சமூகத்திலே அவள் அடைக்கலமாய் வந்தாள், ஆண்டவரை எப்படி தனக்கு அடைக்கலமாக்கி கொண்டாள். ஒரு மோவாபிய ஸ்திரீதான், ஆண்டவரை அறியாத ஒரு ஸ்திரீதான். அவர் ஒரு அருவருப்பான விக்கிரகங்களை பணிந்து கொள்ளுகிற ஒரு பெண் தான். ஆனால் அவள் ஆண்டவரை அடைக்கலமாக்கி கொண்டு அவரை பற்றி கொண்டாள் என்று சொல்லிவிட்டு அவளுடைய என்னென்ன கேரக்டர், யாருக்கு தேவன் அடைக்கலமாக இருப்பார், எப்படி ரூத்துக்கு அடைக்கலமாக இருந்தாரோ அப்படி உங்களுக்கும் அடைக்கலமாக இருப்பார் என்று ஒரு கோணத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாகவே இன்றைக்கு நான் பேச வேண்டும் என்று நான் உணர்த்தப்படுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை எப்படி வழி நடத்துவார், நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தை நம்ம தெரிந்து கொள்வோம். சங்கீதம் 91ஆம் சங்கீதம். எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க. அதே வசனம், நான் சொன்ன அதே வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? 91:2. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அடுத்த வசனம் 3ஆம் வசனம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அடுத்த வசனம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கும் பொழுது, அப்போ கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கும் பொழுது என்று சொல்லும் பொழுது நாம் அவரை தேடி வரணும், ஆண்டவரை அடைக்கலமாக்கி கொள்ள வேண்டும். நேற்றைய தினத்தில் அப்படி ரூத்துடைய வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் திரும்பி பாருங்க. எப்போது ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாய் இருப்பார் என்றால் அவரே தெய்வம் என்று பற்றி கொள்ளும் பொழுது, குடும்ப வாழ்க்கையில் சில டிசிஷன்ஸ் எடுக்கும் பொழுது, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, அது மாத்திரமல்ல வசனத்தை பிடித்து கொள்ளும் பொழுது, எனக்கென அதை பொறுக்கி கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாய் இருப்பார் என்று பார்த்தோம். இங்கு பார்க்கிறோம், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். ஆமென். அப்படியானால் செட்டைகளின் கீழே இல்லாத யாருக்குமே அடைக்கலம் கிடைக்காது. ஆமென். அப்படிதான் அர்த்தம். அந்த செட்டைகளுக்கு கீழே வரும் பொழுதுதான் ஒரு அடைக்கலம் வருகிறது. உதாரணமாக மழைக்காலம்னு வச்சு கொள்ளுங்களேன். மழையில் நம்ம வெளியே போகிறோம். அப்போ வெளியே போகும்போது நம்ம கையில் என்ன எடுத்துகிட்டு போவோம்? கொடை எடுத்துகிட்டு போவோம். அப்போ கொடை எடுத்துகிட்டு போகும்போது பெரிய கொடையாக இருந்தால் அதில் 2 பேர் அல்லது 3 பேர் கூட நம்ம அந்த கொடைக்குள்ளே இருக்கலாம். அதே வேளையில் சின்ன கொடையாக இருந்தால் ஒருத்தர் மட்டும்தான் அதில் இருக்க முடியும். அப்போது வெளியில் போகிறவங்க எல்லாரும் மழையில் கொடையை வைக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க நனைஞ்சிட்டே தான் இருப்பாங்க. அப்போ மழை வருது, என்னையை நினைக்குது, இவங்க மட்டும் நினையாமல் போகிறாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கொடையின் கீழே அவங்க இருக்கிறதுனால அவர்களுக்கு அந்த தண்ணி விழாமல் ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. இதே மாதிரி தான் ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே வரும் பொழுது நமக்கு அடைக்கலம் கிடைக்கிறது. ஆமென். உலகத்தில் இந்த நாட்களில் எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள். இந்த கொரோனாவினால வந்த போராட்டம் எவ்வளோ கஷ்டம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அந்த ஆண்டவரை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். அவருடைய செட்டைகளின் கீழே நீங்கள் வந்துட்டீங்கன்னா நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை அடைக்கலமாய் கொள்ளும் பொழுது கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுக்கிறார், பாதுகாப்பை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் இரவு நேரங்களில் தூக்கம் வராது, ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி
பண்ணி கொண்டே இருப்பேன், கர்த்தருடைய வார்த்தைகளை வாசித்து கொண்டே இருப்பேன். அப்போ ஆண்டவர் என்னோடு கூட உணர்த்துவார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மல்கியா 4ஆம் அதிகாரத்திலெல்லாம் சொல்லப்பட்ட அவருடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் அந்த வசனத்தை சொல்லி 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 ஜெபிக்க 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 கர்த்தர் ஒரு புதிய ஆரோக்கியத்தை கொடுத்தார், ஒரு பாதுகாப்பை கொடுத்தார். குடும்பத்துக்கும் கர்த்தர் பாதுகாப்பை கொடுத்தார். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே நம்ம வந்துட்டா நம்மை பாதுகாக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு, அவருடைய கடமை. ஆமென் ஆமென், ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய செட்டைகளுக்கு கீழே வராமல் எங்கேயோ இருந்துட்டு, தூரத்துல இருந்துட்டு, பாவத்துல இருந்துட்டு, ஆண்டவர் என்னை பாதுகாக்கல, ஜெபிக்காமல் இருந்துட்டு, பைபிள் வாசிக்காமல் இருந்துட்டு ஆண்டவர் என்னை பாதுகாக்கலையே, ஆண்டவர் எனக்கு அடைக்கலமா இல்லையே என்றால் அது யார் மேல தப்பு இல்லையா? அதனால இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரே உங்களுடைய செட்டைகளின் கீழே நான் அடைக்கலமாய் வந்து விடுகிறேன் அப்பா, நீங்க என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும். அந்த 5-6ஆம் வசனத்தை நம்ம எல்லாம் வாசிக்கலாமா? 91ஆம் சங்கீதம் 5-6ஆம் வசனங்கள். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! எந்த கொள்ளை நோய் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், பாழாக்கும் சங்காரம் வந்தாலும் அவர் நம்மை பாதுகாத்து கொள்வார். காரணம், அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் நாம் வந்து விட்டோம். ஆமென். எல்லாரும் இப்ப கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்க போறோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு நீங்க அடைக்கலமா இருங்கப்பா, உம்முடைய நீரே எங்களுடைய கோட்டையா இருங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய சிறகுகளினாலே எங்களை மூடிக்கொள்ளுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறீங்களோ அவர்கள் மேல இப்பொழுது கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம், அவருடைய பாதுகாப்பு இறங்கி வருகிறது. ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள வைங்க. இப்பொழுது கர்த்தருடைய பாதுகாப்புக்காக நம்முடைய தேசத்துல, குடும்பங்களில, பிள்ளைகள் மேல, சபைகளில, எல்லா தேசங்களிலும், நீங்க இருக்கிற பட்டணத்தில, தேசங்களில கர்த்தருடைய பாதுகாப்பு வரும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கோட்டை அப்பா, நீர் எங்களுக்கு அடைக்கலம் அப்பா. ஆண்டவரே உம்மை சார்ந்து, உம்மை நம்பி, உம்முடைய சட்டைகளின் கீழே வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அடைக்கலமா இருப்பீராக. எங்களுடைய தேசத்துக்கு, பட்டணத்துக்கு கர்த்தர் அடைக்கலமா இருப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர், அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 37:39 வசனம். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். ஆமென். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். ஆமென். In the time of trouble, ஆமென், ஆண்டவர் தான் அவர்களுடைய அடைக்கலம். நம்முடைய பிரச்சனை, ஆபத்து காலத்தில் சங்கீதம் 46:1 கூட நம்ம பார்க்கிறோம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு அடைக்கலமா இருக்கும் பொழுது, அது இக்கட்டு காலம் வந்தாலும் சரி, ஆபத்து காலம் வந்தாலும் சரி, ஆண்டவர் நமக்கு அடைக்கலமா இருப்பார், நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 27ஆம் சங்கீதத்துக்கு நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 5ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து,
என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. இங்க பாருங்க, தீங்கு நாளில் அவர் என்னை பாதுகாத்து கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல பார்த்தோம், இக்கட்டு காலத்தில் கர்த்தர் நமக்கு அடைக்கலம், ஆபத்து காலத்தில் கர்த்தர் நமக்கு அடைக்கலம், தீங்கு நாளில் கர்த்தர் நமக்கு அடைக்கலம். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நெருக்கத்தில் போய் கொண்டிருக்கலாம், இக்கட்டுகள் மத்தியில போய் கொண்டிருக்கலாம், வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எனக்கு யார் எனக்கு அடைக்கலமா இருக்கக்கூடும், எனக்கு யார் உதவி செய்யக்கூடும், எனக்கு யார் இந்த இக்கட்டுல எனக்கு துணையா இருக்கக்கூடும் என்று வேதனையோடு கூட நீங்க இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம் அல்லவா? அவர் இக்கட்டு நாளில அடைக்கலமா இருப்பார், தீங்கு நாளில அடைக்கலமா இருப்பார், ஆபத்து காலத்தில் அடைக்கலமா இருப்பார். அப்ப நமக்கு என்ன கவலை இல்லையா? என்ன கவலை? ஆண்டவரை பார்த்துதான் நம்ம சொல்லணும், அப்பா இந்த இக்கட்டு காலத்தில் உங்களை நோக்கி நான் கூப்பிடுவேன், ஆபத்து காலத்தில் ஆண்டவரை உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன், ஆண்டவரை தீங்கு நாளில் உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன், அப்பா நீர் எனக்கு அடைக்கலமாய் இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு வசனத்தை இதோடு சேர்த்து நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 25 அதிகாரம், எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 25 4 வசனத்தை வாசிப்போமா? 4 வசனம். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான ஒரு வார்த்தை. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற வெள்ளத்தை போல இருக்கிற சூழ்நிலையில பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம். ஆமென், ஹல்லேலூயா. பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம். அப்ப பெருவெள்ளம்னா என்ன அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கொடூரமானவர்களுடைய சீரல், கொடுமையான மனிதர்கள் உங்களை வேதனைப்படுத்தலாம், உங்களை நெருக்கலாம், உங்களுக்கு ஒரு இக்கட்டு வருவது போல இருக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலையில கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரு வெள்ளம் என்று சொல்லும் பொழுது இன்னொரு வசனத்தை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க நான் விரும்புகிறேன். ஏசாயா 59 அதிகாரம் 19 வசனத்தை நாம் வாசிப்போமா? ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆமென். இங்க கிளியரா சொல்லப்பட்டிருக்கிறது, வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது. அப்ப பெரு வெள்ளம் அப்படின்னா அது சாத்தானுக்கு அடையாளமா இருக்கிறது. இன்னொரு பக்கம் கொடூரமானவர்களுடைய சீரலுக்கு அடையாளமா இருக்கிறது. வெள்ளம் வந்தா எப்படிட்டு வரும்ல, சீறிட்டு வரும் இல்லையா? நமக்கு சுனாமி வெள்ளத்தை பார்த்துருக்குறோம், இன்னும் நிறைய வெள்ளங்களை நம்ம பார்த்துருக்குறோம், நம்முடைய நாட்டில் பார்த்துருக்குறோம், நார்த் இந்தியாவில் நடக்கிறதை நம்ம டிவியில் பார்த்துருக்குறோம், பிற நாடுகளில் நடக்கிற எல்லா வெள்ளங்களையும் இப்போ கூட ரீசெண்டாக நம்ம பார்த்தோம் டிவியில். அவ்வளோ வெள்ளங்கள், அது எப்படி வருது? சீறிட்டு வருது, சீறிக்கொண்டு வருகிறது, அப்படியே அடிச்சுட்டு போகிறது போல வருகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சூழ்நிலையில் நான் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறேன், அடைக்கலமாக இருக்கிறேன். நீங்க இன்னைக்கு என்ன இக்கட்டில் இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எந்த தீங்கு நாள்ல நீங்க ஒரு வேளை இருக்கிறீங்களா? ஐயோ இந்த நெருக்கம் என்னால தாங்க முடியல, மனுஷருடைய வார்த்தைகள் எனக்கு வெள்ளம் போல சீறிக்கொண்டு வருகிறதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லா விதத்திலும் ஒரே ஆபத்து காலமா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? அல்லது பிசாசின் கிரியைகள் என்னால தாங்க முடியல நீங்க நினைக்கிறீங்களா? இந்த சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி பாருங்க, அவர்தான் நம்முடைய அடைக்கலம். ஆமென், அவர்தான் நம்முடைய அடைக்கலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்துல உங்களுக்கு விரோதமாக வந்த நெருக்கங்கள், இக்கட்டுகள், தீங்குகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். பெரிய வெள்ளம் போல சாத்தான் வரலாம், ஆனா கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு அடைக்கலமாய் இருந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு என்ன சூழ்நிலை, இன்னைக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையோடு நீங்க இப்ப இதை பார்த்துட்டு இருக்கீங்க? இப்ப நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம், ஆண்டவரை நோக்கி. பிரசங்கம் முடியல, ஆனா ஒவ்வொரு காரியமா இந்த மாதத்துல எங்களுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இப்ப நம்ம ஜெபிக்க போற காரியம், ஆண்டவரே கொடிய இடுக்கண்ல நான் அகப்பட்டு இருக்கிறேன்,
கொடிய கஷ்டத்துல வந்திருக்கிறேன், ஒரு பெரிய ஆபத்து என்னை சூழ்ந்திருக்கிறதப்பா. மனுஷருடைய சீறல், வார்த்தைகள், நிந்தைகள், அவமானங்கள் என்னால தாங்க முடியல, இருதயத்தை கிழிக்கிறது போல. வேதத்திலே ஒரு வசனம் உண்டல்லவா, நிந்தை இருதயத்தை பிளந்தது, நிந்தை இருதயத்தை பிளந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களா? அல்லது கொடுமையான அந்த சாத்தான் உங்கள் குடும்பத்தை சுழட்டி சுழட்டி அடிக்கிறானா? பெரு வெள்ளத்தை போல அவன் சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறானா? நீங்க ஒன்னே ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம். ஆமேன், ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் அடைக்கலம், இக்கட்டு நாளில் அடைக்கலம், தீங்கு நாளில் அடைக்கலம், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம். ஆமேன். இப்படிப்பட்ட அடைக்கலம் ஆகிய நம்முடைய ஆண்டவர் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி 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 இக்கட்டுகளை கடந்து செல்லலாம், ஆபத்துகளை கடந்து செல்லலாம். ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, அப்பா இந்த ஆபத்து நேரத்துல, தீங்கு நாளில் உம்முடைய கூடார மறைவில் என்னை ஆண்டவரே காக்கிற தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்பீர்களா? இன்றைக்கு என்ன ஆபத்துல இருக்கிறீங்க? ஒருவேளை கடன் பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப நெருக்கி கொண்டிருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பிரச்சனை உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா ஆபத்து நாட்களிலும், எல்லா கொடுமையான நாட்களிலும், கொடூரமானவர்களின் சீறல் வரும் பொழுதும், பெரு வெள்ளம் சாத்தான் போல பெரு வெள்ளம் வரும் பொழுதும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார், உங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார், அவருடைய அடைக்கலத்திலே வைத்துக் கொள்ள விரும்புகிறார். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, அப்பா உம்முடைய பாதத்துல வருகிறோம் அப்பா, ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே வந்துடுறோம்ப்பா, என்னை நோக்கி பாருங்க, என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, என்னை வழி நடத்துங்க, எனக்கு ஒரு அடைக்கலமா இருங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. யார் யாரெல்லாம் கஷ்டத்தோடு வேதனையோடு அப்பா இப்படிப்பட்ட சூழ்நிலையில, நெருக்கடியான சூழ்நிலையில, இக்கட்டு காலத்துல, தீங்கு நாள்ல அப்பா ஆண்டவரை கொடூரமானவர்களின் சீறல் பெரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆண்டவரே நீர் இவர்களுக்கு அடைக்கலம் என்று நீ சொல்லுகிறது மாத்திரமல்ல, அவர்களை ஆசீர்வதிங்கப்பா, அழி நடத்துங்கப்பா. ஆண்டவரை நெருக்கத்தில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு சாலத்தை கொடுங்கப்பா, தீங்கு நாள்ல கூடார மறைவில மறைத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரை கொடூரமானவருடைய சீரலை தணிந்து போக பண்ணுங்கப்பா, சாத்தானிய கிரியைகளை அழித்து போடுங்கப்பா. ஆண்டவரே நீர் அடைக்கலமாய் இருங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அடைக்கலமாய் இருங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்த தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கண்மலை நிழலே, எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கண்மலை நிழலே, உம்மை போற்றி பாடுவே, எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவே, எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கண்மலை நிழலே, எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கண்மலை நிழலே, உம்மை போற்றி பாடுவே, எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவே, எங்கள் உயர்ந்த கண்மலையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அநாதி தேவனே உங்கள் அடைக்கலம், என்னுடைய அடைக்கலம். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார் அல்லவா? நிறைய பேர் உடைந்த உள்ளத்தோடு கூட நீங்க இருக்கிறீங்க. எவ்வளோ பிரச்சனை ஆண்டவரே, எவ்வளோ போராட்டம் ஆண்டவரே, எவ்வளோ உங்களை தேடினாலும் இன்னைக்கு நான் இருக்கிற சூழ்நிலை எவ்வளோ நெருக்கம் அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிச்சிங்கல்ல ஆண்டவருடைய பாதத்துல. இன்னைக்கு அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இந்த மாதத்துல பாருங்களேன், உங்களுடைய எல்லா கண்ணீருக்கும் ஒரு பதிலை கர்த்தர் கொடுப்பார். ஏனென்றால் நீங்கள் அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமா வந்துட்டீங்க. அநாதி தேவனை உங்களுடைய அடைக்கலமாக்கி கொண்டீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூத், எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. ரூத் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நேற்றைய தினத்திலே இந்த வசனத்தை வாசித்தோம். திரும்பவும் நம்ம வாசிக்கிறதுல தப்பு இல்லை. ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு. ஆமென். கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் என்று 91ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்த்தோம். இங்க பார்க்கிறோம், ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்லுகிறான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைவான பலன். ஆமென். ஃபுல் ரிவார்டு. ஆமென். ஃபுல்லா எல்லாம் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு கர்த்தர் கட்டளையிடுவார் என்று சொல்லுகிறார். காரணம், ரூத் ஆண்டவரை தேடி மோவாபை விட்டுட்டு எழுந்து பெத்லெஹேமுக்கு வந்து ஆண்டவரை தேடினாள். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அவள் பிடித்து கொண்டாள். தேவனை அடைக்கலமாக்கி கொண்டாள். தேவனுடைய செட்டைகளின் கீழே அவள் வந்ததினால அவளுக்கு நிறைவான பலன். ஆமென். ஹல்லேலூயா. சரி, எப்படிப்பட்ட நிறைவான பலன்? இன்னைக்கு நீங்களும் நானும், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு அடைக்கலம் என்று கம்ப்ளீட்டா டோட்டலா 100க்கு 100 அவரை நீங்க நம்பி அவரை உங்களுக்கு அடைக்கலமாக்கி கொள்ளும் பொழுது பாருங்க எப்படிப்பட்ட நிறைவான பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. முதல் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்கள். முதல் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1:22. ரூத் 1:22ஆம் வசனம். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியானிய தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லெகேமுக்கு வந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இவங்க மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடு கூட நகோமி பெத்லெகேமுக்கு வருகிறாள். அவள் சொல்லுகிறாள், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன், அவரே எனக்கு அடைக்கலமா இருக்கட்டும் என்று சொல்லி அவள் வருகிறாள். பாருங்க, அங்கு பயங்கர கஷ்டத்துல குறைவுள்ளவளாய் நிறைவில்லாதவளாய் இருந்தாள். ஆனா இங்க பார்க்கும் பொழுது அவர்கள் வரும் பொழுது திரும்பி வரும் பொழுது வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லெஹேமுக்கு வந்தார்கள். ஆமென். பிகினிங் ஆஃப் பார்லி ஹார்வெஸ்ட். ஆமென். பாருங்க, ஒரு பிகினிங், ஒரு நியூ பிகினிங். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற நிறைவான பலன் என்ன தெரியுமா? ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய துவக்கம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ரூத்துடைய வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் கொடுத்தார். நிச்சயமாகவே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில எதிலெல்லாம் ஒரு புதிய ஆரம்பமாய் இருந்தது, ஒரு துவக்கமாய் இருந்தது என்று நம்ம பார்க்கும் பொழுது அந்த வார்கோதுமை அறுப்பின் துவக்கம், ஹார்வெஸ்ட், அறுவடையின் துவக்கம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இவங்க வந்துதான் அந்த பெத்லெஹேம் தேசத்தில் அவங்க வந்து பயிரிட்டு அப்புறம் நிலத்தை பண்படுத்தி நீர் பாய்ச்சி நிறையா அந்த மருந்தெல்லாம் அடித்து அதை பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் அது வளரும், அந்த பயிர் வளர்ந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹார்வெஸ்ட் கிடைக்கும். அப்படி இல்லை. இந்த இடத்துல பார்க்குறோம், அவங்க ஒன்றுமே செய்யலை, ஒரு வேலை செய்யலை. ஆனால் அவங்க செஞ்ச ஒரே ஒரு வேலை,
இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்ததுதான் அவள் செய்த ஒரே ஒரு வேலை. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அருவருப்பான அந்த மோவாபை விட்டுட்டு அவள் எழுந்து வந்த அதனால அவளுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் பாருங்க. அவள் கஷ்டப்படவே இல்லை. அவளுக்காக ஒரு ஹார்வெஸ்ட் ஆயத்தமாய் இருந்தது. ஆமேன். ஹார்வெஸ்ட் என்று சொன்னாலே நமக்கு தெரியும், அது ஒரு செழிப்புக்கு அடையாளம், ஒரு ப்ராஸ்பரிட்டிக்கு அடையாளம் இல்லையா? ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல செழிப்பின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய செட்டைகளின் கீழே நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதம் உண்டு, நிறைவான பலன் உண்டு. அதுதான் என்ன? நமக்கு ஒரு செழிப்பின் காலத்தின் துவக்கம். ஆமென், ஹல்லேலூயா. எப்பவுமே செழிப்பின் ஹார்வெஸ்டுடைய முடிவுங்கிறத விட அது துவக்கம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? போக 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 அப்படியே ஹையரா போய்கொண்டே இருக்கும். இதுவரைக்கும் இந்த கொரோனாவுனால நம்முடைய தொழில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், கைகளின் பிரயாசம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், நிறைய பணங்களை நம்ம இழந்திருக்கலாம், நிறைய சொத்துக்களை கூட நீங்க இழந்திருக்கலாம், நிறைய நகைகளை இழந்திருக்கலாம். இன்னைக்கு கூட சகோதரன் சொன்ன அந்த ஒரு சகோதரன், அவங்க அந்த ஒரு கிராமத்தில் அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கவர், அவர் கூட சொன்னார், 20 ஆடு வச்சிருந்தேன் சிஸ்டர், ஆனால் எல்லா ஆடையும் விற்று 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 இப்போ 7 ஆடு தான் நான் வச்சிருக்கேன்னு சொன்னார். இதே மாதிரி நீங்கள் கூட உங்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்து 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 நீங்கள் ரொம்ப கஷ்டத்தின் நிலைமையில் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு சொல்லுங்க, நீங்கள் தான் என்னுடைய அடைக்கலம், நீங்கள் மட்டும் போதும், உங்களை நான் பிடித்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவருடைய செட்டைகளின் கீழே வந்துருங்களேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அறுவடையின் ஆரம்பம். ஆமென், ஹல்லேலூயா. ஆரம்பமே இவ்வளவு மகிமையா இருந்தா போக போக எவ்வளவு மகிமையா இருக்கும் இல்லையா? ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில, தொழில்ல, எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ஒரு புதிய பிகினிங்கை கர்த்தர் ஆரம்பிக்கிறார். புதிய ஒரு பிகினிங் ஆஃப் த ஹார்வெஸ்டை உங்களுக்கு கொடுக்கிறார். அறுப்பு காலத்தின் துவக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி வேதனையோடு கூட நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கலாம். ஆனா இனி வருகிற நாட்களில கர்த்தர் உங்களுக்காக ஆசீர்வாதங்களை விளைய பண்ணி இருக்கிறார், ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்காக ஆயத்தப்படுத்தினவைகளை உங்களுடைய கண்கள் இதுவரைக்கும் காணாமல் இருக்கலாம், காதுகள் கேட்காமல் இருக்கலாம், இருதயத்தில் தோன்றாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதே. ஆமென், ஹல்லேலூயா. அதனால எவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கு, நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, நீங்க தான்ப்பா எனக்கு அடைக்கலம், இந்த பிரச்சனையில நீங்க தான்ப்பா எனக்கு அடைக்கலம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், எவ்வளவு அழகா அவள் சொன்னா. அதே மாதிரி நீங்க தான்ப்பா என்னுடைய தெய்வம். நான் அந்நிய தெய்வங்களை பார்க்க மாட்டேன், விக்கிரகங்களை பார்க்க மாட்டேன், மனிதர்களை பார்க்க மாட்டேன், எதையும் பார்க்க மாட்டேன், உங்களை தான் நான் பார்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை நீங்க பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமா இருப்பது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் துவக்க காலத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். இந்த ரூத் ஆண்டவரே என்னுடைய அடைக்கலம் என்று சொல்லும் பொழுது, அந்த வார்த்தையை சொல்லும் போது இப்பொழுது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஞாபகப்படுத்துகிற ஒரு வார்த்தை, நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 6ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது 2ஆம் வசனத்தை வாசிப்போமா? 2ஆம் வசனம். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இங்கே பார்க்கிறோம், இந்த மீதியானியருடைய கை இஸ்ரவேலருக்கு முன்பாக வந்த பொழுது இஸ்ரவேல் புத்திரர் செய்த காரியம் ஆண்டவரை நோக்கி பார்க்கல. அதுக்கு பதிலாக அவங்க என்ன செஞ்சாங்களா? கெபிகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். ஆமென். எல்லா கெபிகள், மலைகள், குகைகள், அரணான ஸ்தலங்கள் எல்லாவற்றையும் தங்களுக்கு அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இப்படி அடைக்கலமாக்கி கொண்டதினால அவர்கள் ஆண்டவரை அடைக்கலமாக்கி கொள்ளாமல் கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டதினால அவர்களுக்கு வந்த என்ன காரியம் என்று அடுத்த வசனத்தை வாசிப்போமா? அடுத்த வசனம். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து
இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். இங்க பாருங்களேன், இவங்க ஆண்டவரை அடைக்கலமாக்கி கொள்ளாமல், நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே, இந்த மீதியானியர் வர்றாங்களே எங்களுக்கு விடுதலை தாங்கன்னு கேட்காம இந்த கெபிகள் எல்லாவற்றையும் அடைக்கலங்களாக்கி கொள்ளும் பொழுது மீதியானியர் என்ன செய்யறாங்களாம்? எல்லா விளைச்சலையும் கெடுத்து போடுறாங்க. விளைந்திருக்கிறது, அது அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கிறது. வேதத்திலே பார்க்கிறோம், கிதியோன் மாத்திரம் அந்த கோதுமையை, அறுவடைக்கு ரெடியா இருந்த அந்த கோதுமையை மீதியானியர் கைக்கு தப்புவிப்பதற்காக அவன் போரடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல இருந்து என்ன தெரிகிறது? கோதுமை எல்லாமே அறுவடைக்கு ரெடியா இருக்குது. ஆனா இவங்க ஆண்டவரை அடைக்கலமாக்கி கொள்ளாமல் அவங்க மற்ற அரணான காரியங்களை அடைக்கலமாக்கி கொண்டதுனால எல்லா ஹார்வெஸ்ட் பண்ண வேண்டிய அந்த சூழ்நிலையில எல்லா நிலத்தின் விளைச்சலையும் அவர்கள் கெடுத்து போட்டார்கள். ஆனால் மோவாபிய ஸ்திரீயான இந்த ரூத் கர்த்தரை தனக்கு அடைக்கலமாக்கி கொண்ட பொழுது அவளுக்காக ஒரு விளைச்சல், அவளுக்காக ஒரு ஹார்வெஸ்ட், அறுவடை ஆயத்தமாய் இருந்தது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க உங்களுடைய பலத்தையோ மனிதர்களையோ மற்ற பண பலத்தையோ எதையும் நீங்க உங்களுக்கு அடைக்கலமாக்கி கொள்ளாதீங்க. நீங்க அப்படி அடைக்கலமாக்கி கொண்டீங்கன்னா கண்டிப்பா சத்துரு உங்களுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் எல்லா செழிப்பையும் அவன் அழித்து போட்டு விடுவான். ஆனா கர்த்தரை அடைக்கலமாய் கொள்ளும் பொழுது எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கென்று ஒரு செழிப்பான காலங்கள் உண்டு. ஒரு வார்கோதுமை அறுவடையின் துவக்க காலம் உண்டு. அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லிருங்க, அப்பா உங்களை நான் அடைக்கலமாக்கி கொள்ள போகிறேன். ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணிடலாமா? ஆண்டவரே, எங்களுடைய கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. எவ்வளோ கடன் பிரச்சனைப்பா, எவ்வளோ கடன். அதை வாங்கி இதை பண்ணிடலாம், இதை வாங்கி இப்படி பண்ணிடலாம், அங்கே வட்டி வாங்கி இங்கே கொடுத்துடலாம், இதுக்கு 10 வட்டி வாங்கி இதை கொடுத்துடலாம், அக்கா கிட்ட வாங்கி இதை கொடுத்துடலாம், இந்த நகையை வச்சிடலாம். இப்படியே நான் யோசித்து மண்டைக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கப்பா. ஆனால் ஆண்டவர், இன்றைக்கு உண்மை நான் அடைக்கலமாக்கி கொள்ளுகிறேன். அப்படி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. என் சுய பலத்தை நம்பல, என் சுய ஞானத்தை நம்பல, மனிதர்களை நம்பல, குடும்பத்தை நம்பல, பிள்ளைகளை நம்பல, உங்களை நம்புகிற ஆண்டவரே, நீர் என் அடைக்கலம் அப்பா, நீர் என் அடைக்கலம், நீர் என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று நான் சொல்லுகிறேன் அப்பா என்று சொல்லி யாரெல்லாம் நீங்க அடைக்கலமாக்கி கொள்ள போறீங்க, இன்னைக்கு உங்களுக்காக ஒரு செழிப்பான காலங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களுக்காக ஒரு விலையேற பெற்ற ஆசீர்வாதம், ஒரு துவக்கம், அறுவடையின் துவக்கம் உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சோர்ந்து போகாதீங்க. பொருளாதாரத்தில் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, அப்பா அம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க, அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துங்க அப்பா. பொருளாதாரத்தில் அப்பா அவர்கள் உண்மை அடைக்கலமாக்கி கொண்டபடியினால அவர்களுக்காக ஒரு புதிய ஆரம்பமான ஒரு அறுவடையை வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனைகள் மாறட்டும், பொருளாதார பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனை பேர் தொழில் முடங்கி கிடக்கிறதோ இப்பொழுது ஆண்டவரே அவருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. எல்லா பிள்ளைகளும் வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திருங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா.
ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவரிடத்தில் தான் ஐஸ்வர்யமும் கனமும் இருக்கிறது. அவர்தான் நம்மை உயர்த்துகிறவர். அதனால என்னுடைய படிப்பு, என்னுடைய பிரயாசம், என்னுடைய ஜபம், எனக்கு இருக்கிற பணபலம், எனக்கு இருக்கிற மனித பலம், இதெல்லாம் நீங்கள் அடைக்கலமாக்கி கொள்ளாதீங்க. எல்லாமே அழிஞ்சு போயிடும். கொரோனா வந்துச்சு, நிறைய குடும்பத்தினர், நிறைய ஐஸ்வர்யம் வச்சிருந்தவங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிருச்சு. ஆனால் உங்களையும் என்னையும் சாப்பிட வச்சு அழகு பார்க்குற ஆண்டவர், அன்றன்றுள்ள ஆகாரத்தை கொடுக்குற ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூத் 4ஆம் அதிகாரம். ரூத்துக்கு நிறைவான பலனை கொடுத்தாரே, பொருளாதாரத்தில் அவளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்னொரு வசனத்தை வாசிக்க போறோம். ரூத் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரூத் 4:13. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரூத் கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டதினால அவளுக்கு வந்த நிறைவான பலன் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவளுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். அவள் இந்த குடும்ப வாழ்க்கையை இழந்து போனவள், எதை இழந்தாலோ அதை ஆண்டவர் திரும்ப கொடுத்தார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஒருவேளை குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷத்தை நீங்கள் இழந்திருக்கலாம். ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை, சமாதானமே இல்லை கணவன் மனைவிக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே என்று நீங்க ஒருவேளை நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமா வந்துருங்க. நீங்க மட்டும் போதும்பான்னு சொல்லிருங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். வாலிப பிள்ளைகள் திருமணம் ஆகாமல் பல வருடங்களை தாண்டி விட்டது, எனக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, உடன் பிறந்தவங்க இல்லை, எனக்கு யார் உதவி செய்யக்கூடும் என்று நீங்க நினைப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவரை அடைக்கலமாய் கொள்ளுங்கள். ஆமென். ஆண்டவரே, உங்களுடைய செட்டைகளின் கீழே நான் அடைக்கலமாய் வருகிறேன்னு சொல்லுங்க. அவராலே உங்களுக்கு ஒரு நிறைவான பலன் கிடைக்கும். உங்களுடைய எதிர்காலம் கட்டப்படும். அன்னைக்கு போவாஸ் ரூத்துடைய குடும்ப வாழ்க்கையை கட்டின தேவன் உங்க வாழ்க்கையை கட்ட மாட்டாரா? உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். ஒரு குழந்தை கொடுத்தார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? குழந்தையை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாமல், குழந்தை இல்லையே, லிட்டரலா அப்படியே குழந்தை இல்லையே என்று நீங்க எதிர்பார்ப்போடு இருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கும் அற்புதங்களை செய்வார், உங்களுக்கும் ஒரு வாசல் திறப்பார். இன்றைக்கு மத்தியானம் நாங்கள் அந்த ஜூம் மீட்டிங்கில் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது பாருங்கள், குழந்தை இல்லாத பிள்ளைங்களுக்காக நீங்கள் சேட்டில் போடுங்க என்று சொன்னேன். அவ்வளவுதான். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 350-360 பேர் கூடியிருந்தோம். அதில் கிட்டத்தட்ட 50-60 பேர் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புகிறாங்க. அவங்களுடைய மகளுக்கு, கசினுக்கு, மகளுக்கு, அம்மாவுக்கு, அக்காவுக்கு, நிறைய காரியங்கள், அப்படி நிறைய பேருக்கு குழந்தை இல்லை அப்படின்னு அவங்க அனுப்புகிறாங்க. எவ்வளோ வேதனை தெரியுமா? இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை, இன்றைக்கு இருக்கிற ப்ரெஷரில், இன்றைக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் குழந்தையே பிறக்க மாட்டேங்குது. பிறக்கலைன்னா அவங்க படுற பாடு, அவங்கள விட குடும்பத்தினர் படுத்துகிற பாடு எவ்வளோ போராட்டம். இன்னைக்கு கண்ணீரோடு நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு நீங்கள் கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? நீங்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லிருங்க, அப்பா நான் உங்களை மட்டும் நம்பி வந்துடுறேன், நீங்கள் தான் என் அடைக்கலம் சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, பாருங்களேன், அந்த குழந்தையின் வம்சத்துல தான் ஏசப்பாவே பிறந்தார், தாவீது ராஜா பிறந்தார், ஆண்டவர் பிறந்தார். அப்போ சந்ததியை உயர்த்துவார், சந்ததியை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சந்ததி மூலமாக கிறிஸ்து வெளிப்படுவார். ஆமென். எந்தெந்த பிள்ளைங்க இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்கன்னு கவலையோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க ஆண்டவரை அடைக்கலமாக்கி கொள்ளுங்க. உங்க பிள்ளைங்க மூலமாகவே கர்த்தர் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, அப்பா ரூத்துக்கு எப்படி நிறைவான பலனை கொடுத்தீரோ அதே போல எங்கள் குடும்பங்களுக்கு நிறைவான
நிறைவான பலனை தாங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் கேட்போமா. திருமணமாகாத பிள்ளைங்க, குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைங்களுக்கு அற்புதம் செய்யணும். குடும்ப வாழ்க்கையில சண்டையோடு கூட பிரிவினைகளோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதம் செய்யணுமே. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. நீங்க தான் பயன் அடைக்கலாம், உங்களைத்தான் நான் நம்பியிருக்கேன்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களுடைய திருமண தடைகள் மாறப்போகிறது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்க போகிறது. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். எந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ அதே இடத்துல தலை நிமிர்ந்திருக்க பண்ணுவார். உங்கள் பிள்ளைகள் மூலமாக, உங்களுடைய சந்ததி மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். சந்ததி சந்ததியாய் இது கர்த்தருடைய சந்ததி என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே கொடுக்க போகிறார். ஒரு நிறைவான பலன், குடும்ப வாழ்க்கையில ஒரு நிறைவான பலன். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. அன்பின் ஆண்டவரே, யார் யாரெல்லாம் உம்மை அடைக்கலமாய் வைத்திருக்கிறார்களோ, அநாதி தேவனே நீரே எங்களுடைய அடைக்கலம் என்று சொல்லி இந்த மாதத்திலே இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளுகிறார்களோ, அப்பா, மனிதர்களை நம்பாமல், பணத்தை நம்பாமல், தன்னுடைய பலனை ஞானத்தை நம்பாமல் உம்மை அடைக்கலமாய் கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்ப வாழ்க்கை கட்டப்படட்டும் அப்பா. பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படட்டும். திருமண தடைகள் மாறட்டும். ஏற்ற துணைகளை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் கொண்டு வருவீராக. ஆண்டவரே, தடைகளை மாற்றி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கோர்ட்டு கேஸ்கள்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாக்குவீராக. கணவன் மனைவி இணைந்து வாழட்டும். ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் சண்டையோடு இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும், வாக்குவாதங்கள் மாறட்டும், சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. குழந்தை பாக்கியத்தை கொடுங்க அப்பா. ஆண்டவரே, இப்பொழுதே ஒரு கரு உருவாகட்டும். சந்ததிகளுக்கு அடுத்த ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க அப்பா. சந்ததிகளால கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை கொடுங்க அப்பா. உம்முடைய பிள்ளைகள் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. உம்முடைய ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்க்கையில ராஜாக்களை போல பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்களாக, உயர்த்தப்படுவார்களாக. சந்ததி சந்ததியாய் உம்மை சேவிக்கிற பிள்ளைகளாக, உம்மை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக மாறுவார்களாக. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லாரையும் ஆசீர்வதியும். எங்கள் ஜெபங்களை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்காக நிறைவான பலனை கொடுத்து, பாதுகாப்பை கொடுத்து, இக்கட்டு காலத்தில் அரணாய் இருந்து சத்ருவின் கைகளுக்கும் கொடுமையான மக்களுக்கும் விடுவித்து உம்முடைய பிள்ளைகளை கூடாரத்திலே மறைவில ஆண்டவரே மூடி பாதுகாத்து வழி நடத்தி இவர்களுக்காக ஆண்டவரே பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடுத்து இந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை கேட்டீரப்பா. என்னோடு பாரத்தோடு ஜெபித்த அத்தனை பேருக்கும் ஒரு விடுதலையும் அற்புதங்களையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க போறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். அநாதி தேவனே, எங்கள் அடைக்கலமா இருப்பீராக. நீரே எங்களுடைய அடைக்கலம் அப்பா, நீரே எங்களுடைய அடைக்கலம். உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறபடியால் வெட்கப்பட்டு போவதில்லை. கிருபை கொப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக என்ன கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலேயும் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதம், நிறைவான பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணீங்க இல்லையா? உங்க வாழ்க்கையில வெட்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தையும் ஆனந்த களிப்பையும் கொடுக்க போகிறார். விசுவாசத்தோடு இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா சொல்லிடலாமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.
இன்றைக்கு நீங்கள் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் இரவு படுப்பதற்கு முன்பாக நீங்கள் வாசித்துட்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு மாலையில நம்ம சந்திக்கணும். அதற்கு முன்பாக எல்லாம் சேர்ந்து சொல்லிடுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.